இங்கே இருக்கிற பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 to 15 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒன்லி ஃப்ரான்ச்சைஸியோட ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எவ்ரிடே ஈவினிங் எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் போகும். இன்றைக்கி இவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ லீட்ஸ் பேசியிருக்காங்க, இவ்வளோ லீட்ஸ் பேசலை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலை அப்படிங்கிற கம்ப்ளீட் டேஷ்போர்டு ஹெட் ஆஃபீஸ்னு தரோம். வி ஆர் த ஒன்லி ஃப்ரான்ச்சைஸி கிவிங் தட். ஃபஸ்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணோம், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு மந்த்தே எங்களுக்கு பிரேக் இவெண்ட் அச்சீவ் பண்ணது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்கமிங் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுத்து மோட்டிவேட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு தின் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு மித். அது வந்து சொல்லி பீப்புள் ஆர் யூஸ் டு இட். ஏன்னா அந்த தின் மார்ஜின்கிறது நீங்கள் எந்த ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சுற்றி வந்து நிற்கிறது அந்த லேப்டாப்ன்ற ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் தான் வந்து நிற்பாங்க. நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து 18% ப்ராஃபிட் பண்ணாவே நல்ல இண்டஸ்ட்ரின்னு தான் ஆஸ் டேட்டா சொல்லுது. ஆனால் நாங்கள் 22% கீழே எங்கள் கிராஸ் ப்ராஃபிட் போனதே கிடையாது. சேல்ஸ் ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ஸோ அதையும் தாண்டி ப்ராஃபிட்டபிளாக இருக்கக்கூடிய சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான கிளைண்ட்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ அப்படி மேன் பவர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தடவை பண்ணுவீங்க? அது லாங் டேர்முக்குமே லைஃப் டைமுக்குமே வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மேன் பவர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ எத்தனை டைம் அவங்க வேலையை விட்டு போனாலும் ஆஸ் அ பிராண்டாக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா இருக்கும், இனியும் கொடுப்போம், லாங் டைம் கொடுத்தது ஆகும். க்ரோத் நல்லா இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைஸிக்கு. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 5 லேப்டாப் தான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு ஸ்டாக் இருக்கும். விர்ச்சுவல் இன்வென்ட்ரி நாங்கள் ஒன்று தரோம். ஒரு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா என்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? அப்போ 5 லட்ச ரூபா ஒரு டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா சால்டாக 1 to 1.5 lakhs மார்ஜின் பண்ணுறோம். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்டு பெயர்லீஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்டாப், டெஸ்க்டாப், B2B ரிலேட்டடான சர்வர்ஸ் ஆகட்டும், நெட்வொர்க்கிங் ஆகட்டும், இந்த மாதிரி A to Z விஷயங்களில் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அக்ராஸ் த சவுத் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து ஃப்ரான்ச்சைஸியாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் இன்னைக்கு வந்து இந்த ஐடி ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பூமில் இருக்குது, எவ்வளோ தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இல்லை போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குனியமுத்தூரில் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆயிருந்த பேலீஸோடைய ஒரு நியூ அவுட்லெட் வந்து வந்துருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பேலீஸோடைய ஃப்ரான்ச்சைசி மேனேஜர் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜென்ரலி நான் நிறையா பிசி பில் பண்ணுற இடத்துக்கு போயிருக்கேன், நிறையா ஸ்டோருக்கு வந்து போயிருக்கேன். பட் உங்களுடைய ஸ்டோர் வந்து பார்க்கும்பொழுது சேல்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் ரெண்டுமே பேரலாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி பேலீஸில் வந்து ஒருத்தங்க ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்? அவங்களோட ஸ்டோரில் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு எந்த மாதிரி இருக்குன்னா லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவோம். சிசிடிவி இருந்துச்சுன்னா சிசிடிவி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிண்டர்ஸ் இருந்தால் பிரிண்டர்ஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம அதுவும் சேர்த்து பண்ணுறாங்க. சேல்ஸ்க்குன்னு வராங்க அப்படின்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரீபப்ளிஷ் பண்ணுறாங்க. புதுசாக வேணும்னு புதுசாக கேட்குறவங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு கேமிங் பிசி வேணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அசம்பிள்டு பிசி வேணும்னா அதையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் சேம் நம்ம கிட்ட வந்துட்டு சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் வேணும்னா சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்தோம். B2Bயில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் நெட்வொர்க்கிங் இந்த இதெல்லாம் அதில் என்னென்னலாம் பண்ணுறீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பண்ணுறோங்க, ஏஎம்சி கூட எடுத்து பண்ணுறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சர்வர் பண்ணுறோம், ஃபயர்வால் பண்ணுறோம், நேஸ்பாக்ஸ் இதெல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு உங்களுடைய அவுட்லெட்டில் என்ன மாதிரி விஷயங்களா இருக்குது, உங்களோட சர்வீஸ் பாயிண்ட்டில் என்ன மாதிரி விஷயங்களா இருக்குன்னு ஒரு வாக் த்ரூ மாதிரி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக சார் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குனியமுத்தூர் ஷாப்பில் இருக்கும். இந்த ஷாப்பில் நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே ஏரியாங்க. ஸோ ரிசப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளே ஏரியாவில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டர் வச்சிருக்கோங்க. ஸோ அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பிசி வேணும்னா கேமிங் பிசி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீபப்ளிஷ்டு லேப்டாப்ஸ் இருக்கும். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ். கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் அவங்களை வெல்கம் பண்ணி அவங்களை உட்கார வச்சுட்டு ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு அவங்கள டச் அண்ட் ஃபீல் பண்ண வைப்போங்க. பிரிண்டர்ஸ் வச்சிருக்கோம், கீபோர்ட் ஆக்சசரிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயும் ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்தாங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு ஏசி வேணும்னா நம்ம ஏசியோட பண்ணி கொடுக்குறோம்.
இன்கேஸ் அவங்களுக்கு ஏசி வேணா ஃபேன் மட்டும் போதும் அப்படின்னா நம்ம ஃபேனையும் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். இங்கே இருக்கிற பிசி எல்லாம் எவ்ரி 10 to 15 days ஒவ்வொரு மாடல் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா பேலஸோட சர்வீஸ் ஏரியாங்க. ஸோ இந்த சர்வீஸ் ஏரியாவில் நம்ம என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்டீரியர் டேபிள் சேர்ஸ் எல்லாமே நாங்கள் ரேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்ஜினியருக்கு தேவையான டூல்ஸும் நம்ம எங்கள் சைட்லேருந்து நாங்களே பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுக்காக அவரோட கேமிங் பிசியை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா 250 ஸ்கொயர் ஃபீட்ல நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஷாப் எடுக்கிறோம், அங்கே ரெக்யர்மெண்ட் அதிகமாக வருது அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நம்ம சர்வீஸ் ஏரியாவோ எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. அதே சேம் டைம் மேன் பவர் அவங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்படுது அப்படின்னா மேன் பவர் சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பேலஸோட குனியமுத்து ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிற ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு உமன் ஆண்டர்பிரனர். அவங்க வந்துட்டு இந்த பிஸ்னஸ் எடுத்ததுக்கான காரணத்தையும் அவங்களோட ஃபீட்பேக்கை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் மெட்டில்டா ஜான். ஐ வாஸ் பார்ன் பாட் அப் பேசிக்கலாக சென்னை. நான் ஸோ மேரிட் ஆகி கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இருக்கேன். ஸோ ஐ வாஸ் லைக் ஒர்க்கிங் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பேபிஸ்னால அப்படியே குவிட் பண்ணிட்டு லைக் ஐ வாஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். ஸோ ஒரு கேப்புக்கு அப்புறம் லைக் ஏதோ ஒர்க் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு வி லைக் சர்ச்சிங் எதாவது பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருந்தோம். சர்ச் பண்ணும்போது தான் சரி பார்த்தபோது தான் நாங்கள் பேலஸ் சரவணன் சாரை மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணிட்டு அப்போ தான் அவர் கரெக்டாக ஃப்ரான்ச்சைசிக்கு இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது அவர் தான். ஸோ அப்போ ஃப்ரான்ச்சைசினா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லவும் தான் ஸோ நாங்கள் ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ பேலஸ் வந்து லைக் சரவணன் சார் லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து பிளேஸ் சூஸ் பண்ணதுலேருந்து ஸோ ஸ்டில் திஸ் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 months ஆச்சு ரன் ஆகிட்டு இருக்கோம். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே பேலஸ் குனியமுத்து ஃபேன்சி. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. மேன் பவர் மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே சர்வீஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ என்கொயரி பண்ணதுலேருந்தே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வி ஸ்டார்ட் அப் மூவிங் ஃபர்தர் ஒவ்வொன்றா என்கொயரி பண்ணி அப்புறம் எல்லா ஃபீல்டு விசிட்லேருந்து டில் திஸ் டைம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 3 months ஆச்சு. ஆக்சுவலி ஓப்பன் அப் ஜனவரி. இப்போ 3-4 months ஆச்சு. இப்போ வரைக்குமே நல்லா சப்போர்ட் உங்களுக்கு நல்ல மேன் பவர் சப்போர்ட் பண்ணாரு. மார்க்கெட்டிங் வைஸ் நாங்களே எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக தனியாக பண்ணல. எல்லாமே பேலஸ் சரவணன் சார் எல்லாமே பார்த்துக்கிட்டார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கூகுள் ஆட்ஸ் எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டார். ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ ப்ரொமோஷன்ஸ்னால நல்ல ரீச் அவுட் கிடைச்சது. ஸோ சர்வீஸ் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமாட்டி சேல்ஸ்க்கு வந்தாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன பர்ச்சேஸோ ரேமோ ஸோ கீபோர்ட் மதர் போர்டு அப்போது மவுஸ் எல்லாமே வரும்போது நல்லா இருந்துச்சு ரீச் அவுட். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேஜராக இது வந்து இன்வென்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ நம்ம சும்மா எப்போ பார்த்தாலும் we can't keep on இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ லேட்டஸ்ட்டாக வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் அப்போ வாங்கும் போது எங்களுக்கு அந்த ஒரு சேலஞ்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அப்பப்போ வாங்கிட்டோம்னா ஈஸியாக இருக்குது. ஸோ அப்டேட் ஆகாமையும் இருக்கும், நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் டெட் ஆகாமையும் இருக்கும். ஸோ அப்பப்போ ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் போது நம்ம எங்களுக்கு பேலஸ் மெயின் அவங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணுறாங்க எங்களுக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் ஃபஸ்ட் மந்த்தே எங்களுக்கு பிரேக் இவெண்ட் அச்சீவ் பண்ணது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்கமிங் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஒரு எனர்ஜி கொடுத்து மோட்டிவேட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. யூஸ்வலாக ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு டைம் எடுக்கும். ஏன்னா அந்த இடம் நியூ பிளேஸ். ஸோ எல்லாருக்கும் அது விசிபிலிட்டிஸ் கிடைக்கிறது எல்லாமே யோசிப்போம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து அது ஒரு சேலஞ்சிங்காக இல்லை. ஒரு 3 to 6 months ஆகும். நாங்களும் பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ மெதுவாக தான் பிக்கப் ஆகும்ன்ற. பட் ஆனால் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இந்த பிரேக் ஈவெண்ட் அச்சீவ் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு பேக் எண்டில் பேலஸும் சரவணன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் இன்னும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்துச்சு. இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஐடியா இருக்கவங்க யாராக இருந்தாலுமே லைக் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் ப்ராஃபிட் வருமா வராதா நிறைய யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி எடுக்கும் போது லைக் நல்லா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபிளாக எனக்கு இருக்குது. இப்போ யார் எடுக்க வந்தாலும் அவங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதில் கம் அவுட் க்ரோத் நல்லா இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் நல்ல பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேலீஸில் வந்து என்ன மாதிரி விஷயங்களாக பண்ணுறாங்க, அவங்களோட அவுட்லெட் எப்படி இருக்குது, எக்ஸிஸ்டிங்காக இவங்களோட எடுத்த ஃப்ரான்ச்சைசி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பேலீஸோடைய ஃபவுண்டர் நம்ம கூட இருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாக வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலாக இவங்களோட பிராண்ட் பற்றியும் ஸோ இதனால் ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து இதில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இந்த இண்டஸ்ட்ரியில் ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் பேலீஸில் ஒருத்தவங்க வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். பேலீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ்டர் சரவணன் யார், எப்படி வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, உங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி சொல்ல முடியுமா? டு பி ஃப்ராங்க், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரிஸ்லாம் இல்லைங்க. வெரி சிம்பிளுங்க. ஐ யூஸ் டு ப்ளே லாட் ஆஃப் கம்ப்யூட்டர் கேம்ஸுங்க. அதனால கம்ப்யூட்டர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் ஆச்சு. ஸோ இதே இண்டஸ்ட்ரியில் போகலான்னு சொல்லிட்டு எஜுகேஷன் முடிச்சுட்டு 2008 பெங்களூர் போனாங்க. 2008 to 13 ஒரே கம்பெனியில் வந்து ஒரு ஜூனியர் சர்வீஸ் இன்ஜினியர் கிரேடில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி
2013 when I left the company ஒரு நல்ல பொசிஷனில் வெளியே வந்தாங்க. 2013 பெங்களூர்லேருந்து லெஃப்ட் ஆகி தென் ஐ கேம் டு தமிழ்நாடு. எங்கே அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க. ரெண்டு பிளேஸ் தான் எனக்கு ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று சென்னை. ஸோ ஐ கேம் டு கோயம்புத்தூர். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்தேன். தென் ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. ஸோ அப்போவே வந்து பேலிஸ்ங்கிற நேமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ அப்போ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ என்னென்ன உங்களோட பிஸ்னஸ் மாடல் அந்த டைமில் என்னவா ஸ்டார்ட் ஆகும்போது இருந்தது? சரி, இன்ஷியலாக வி ஸ்டார்ட் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, நீங்கள் நிறைய கம்பெனியில் பார்க்குறீங்க. அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி யாராருக்கு கம்ப்யூட்டர் இஷ்யூ இருக்கோ அதை போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்லோலி ஒரு சின்ன சர்வீசஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இன்ஷியலாக நாங்கள் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் தான் ஆன்லைனில் வித்துட்டு இருந்தோம். ஏகப்பட்ட காம்படிஷன் அங்கே இருந்துச்சு. அப்போ தென் வி டிஸ்கஸ் என்ன இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இந்த காம்படிஷன் நடுவில் நம்ம இருக்கணுமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக என்ன திங்க் பண்ணலான்னு யோசிச்சோம். ஸோ வாட் வி டிசைட் வி ஸ்டார்ட் செல் அசம்பிள்டு CPU. அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு, யாருமே அதை பண்ணிட்டு இல்லை. லிஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சேல்ஸ். எங்களோட காம்படிட்டர்லாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தனால சேல் பண்ண முடியல, வெளியே போயிட்டுருக்கில்ல. நாங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணேன், நிறைய சைனா போயிட்டு நிறைய ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணி காண்டிவா அப்படிங்கிற நேமில் அமேசானில் சேல் பண்ணிட்டு இருந்தோம். பேரில் அமேசானில் வந்து நாங்கள் டைரெக்டாக விற்க பண்ணால் அமேசான் வேர் ஹவுஸுக்கு அனுப்பிச்சு விற்க ஆரம்பித்தோம். ரொம்ப நல்ல பிஸ்னஸ். வருஷம் ஒரு 13 கோடி 14 கோடி அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கல. 2020 அகைன் பேலிஸில் பயங்கர ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கையில் சொல்யூஷன் ஓரியன்ட் நிறைய பண்ணோம். சர்வர், ஃபயர்வால், நேஸ் பாக்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன் பண்ணிருக்கல. ஸோ 2021 என்ன பண்ணோம், சரி வில் ஸ்டார்ட் மல்டிபிள் பிரான்ச் அப்படின்னு வச்சோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணோம், இந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இன்றைக்கி நீங்களே இருக்கீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கலாம்னா டெல், ஹெச்பி, லெனோவோன்றீங்க. இந்த லேப்டாப் எங்கே கூட சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வராது. ஈவன் ஐ அக்செப்ட் எல்லா ஒரு தெருவுலையும் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் கடை இருக்குது. ஆனால் இதில் எந்த கடையில் நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட்டே வரல. ப்ராடக்ட் நிறைய பிராண்ட் இருந்தாலும் சர்வீஸ்க்கு ஒரு பிராண்ட் இல்லைங்கிறது முடிவு பண்ணோம். ஸோ நம்ம இதை ஒரு பிராண்டாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு 2021 ஃப்ரான்சைசி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். 22 அனௌன்ஸ் பண்ணோம். 22 அனௌன்ஸ் பண்ணிட்டு 22 அனௌன்ஸ் பண்ண ஒரு 1 மந்த்லேயே ஃபஸ்ட் ஃப்ரான்ச்சைசி க்ளோஸ் பண்ணிட்டோம். 2023 ஜனவரியில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு வி டேக் ஒரு 1 இயர் வந்து நாங்கள் அடுத்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்கவே இல்லை. 1 இயர் அந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி போகுது, அங்கே பிஸ்னஸ் மாடல் எப்படி நடக்குதுன்னு அப்சர்வேஷன் பண்ணிட்டு தென் 2024 2 ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டு மறுபடியும் அப்சர்வேஷனில் போயிட்டோம். அதுக்கப்புறம் ஜாஸ்தி கொடுக்கல. அப்புறம் 2025 தான் மறுபடியும் 5 ஃப்ரான்ச்சைசி கொடுத்தோம். அது மாதிரி ஸ்லோவாக பண்ணிட்டு இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃப்ரான்ச்சைசி க்ளோஸ் பண்ணிப்போம். இன் ஜென்ரலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2026 பேலிஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்னென்ன சேல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். We have 2 vertical in Palace. ஒன்று வந்து B2C, இன்னொன்று B2B. B2Cங்கிறது நார்மலாக நம்ம எல்லாரும் பண்ணுற கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், பிரிண்டர் சர்வீஸ், கம்ப்யூட்டர் சேல்ஸ், லேப்டாப் சேல்ஸ், பிரிண்டர் சேல்ஸ், ஒரு கேமிங் டெஸ்க்டாப்ஸ், இது மாதிரி எல்லாமே பண்ணுறோம். இது B2C செக்மெண்ட்டில் ஜாஸ்தி பண்ணுறோம். B2B அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கம்பெனிக்கு தேவையான சர்வர்ஸ், ஃபயர்வால், நேஸ் பாக்ஸ், இது மாதிரி டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன், நெட்வொர்க்கிங் சொல்யூஷன், வயர்லெஸ் சொல்யூஷன், CCTV சொல்யூஷன், இது மாதிரி ஒரு கமர்ஷியலுக்கு என்ன தேவையோ அது பண்ணுறோம். 2 வெர்டிக்கல் வச்சிருக்கோம். ஒன்று கன்சியூமருக்கு, ஒன்று கமர்ஷியல். சார் நீங்கள் பேசும்போது சொன்னது என்னன்னா ஒரு சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக இன்னைக்கு பிராண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து திங்க் பண்ணீங்கன்னு சொல்லிடுங்க. இப்பயும் வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. எங்களோட ஒரு பிச்சின் ப்ராடக்ட் பிரெட் அண்ட் பட்டர்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ராடக்ட், கம்ப்யூட்டர் சர்வீசஸ் தான். சர்வீஸ் தான். இன்றைக்கி இப்போ நாங்கள் சென்னையில் வந்து ஜூன் 12 லான்ச் பண்ண போகிறோம். லான்ச் பண்ணும்போது நாங்கள் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டே எதை பேஸ் பண்ணி தான் சர்வீஸை பேஸ் பண்ணி தரோம். ஏன்னா எங்கள் அப்பா எப்போதுமே அடிக்கடி ஒன்று சொல்லுவார், சர்வீஸ் பிஸ்னஸில் போடுற காசு என்றைக்கும் வீணாக போகாது அப்படிம்பாரு. அதனால் எங்களோட பிச்சின் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சர்வீஸுங்க. சர்வீஸ் மூலிமா உள்ள வந்து அது மூலிமா கன்வெர்ட் பண்ண சேல்ஸ் தான் எங்களுக்கு ஜாஸ்திங்க. ஸோ இப்போ பொதுவாகவே ஒரு தாட் இருக்குது, ஒரு பேச்சு இருக்குது, லைக் இந்த கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு பிஸ்னஸில் வந்து 2%, 3% தான் மார்ஜின் இருக்குன்ற மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது நீங்கள் எப்படி? இது வந்து டு பி ஃப்ராங்க் ஒரு மித்துங்க. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில் ஒரு தின் மார்ஜின் அப்படிங்கிறது ஒரு மித். அது வந்து சொல்லி பீப்புள் ஆர் யூஸ் டு இட். ஏன்னா அந்த தின் மார்ஜின்கிறது நீங்கள் எந்த ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சுற்றி வந்து நிற்கிறது அந்த லேப்டாப்ன்ற ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் தான் வந்து நிற்பாங்க. லேப்டாப்பை தவிர வேறு என்ன ப்ராடக்ட் உங்களால் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கம்பேர் பண்ண முடியும்? ஒரு அசம்பிள் டெஸ்க்டாப் கம்பேர் பண்ண முடியுமா? ஒரு கேமிங் டெஸ்க்டாப் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சர்வர் ப்ரைஸை கம்பேர் பண்ண முடியாது. ஒரு ஃபயர்வால், நேஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணவே முடியாது. எங்களோட 10% ஆஃப் ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட லேப்டாப் கிடையாது. வி ஆர் டூயிங் மோர் பிக்கர் தென் அதுங்க. நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து 18% ப்ராஃபிட் பண்ணாவே நல்ல இண்டஸ்ட்ரின்னு தான் ஆஸ் டேட்டா சொல்லுவேன். ஆனால் நாங்கள் 22% கீழே எங்கள் கிராஸ் ப்ராஃபிட் போனதே கிடையாது. இதுவரையும் போனதே கிடையாது. ஸோ பொதுவாக இன்றைக்கி ஒரு கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒருத்தங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்க பேரில் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எதனால் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து ஒருத்தங்க சூஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, அண்ட் அந்த விதத்தில் பேலிஸ் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து சப்போர்ட்டிவாக பண்ணி தரீங்க? சரி,
நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க. இப்போ வந்து எல்லா ஒரு தெருவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் கடை கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10க்கு 10 இடத்துல கூட இருக்குங்க. ஏன் நம்ம அந்த இடத்த நோக்கி போகிறதில்ல? நமக்கு நம்மளோட டேட்டாவை நம்மளோட கம்ப்யூட்டர் கொண்டே அவங்ககிட்ட கொடுப்போமே, இவங்க சரியாக பண்ணிடுவாங்களா அந்த ஒரு பயம் தான். ஒரு கான்ஃபிடன்ஸ் பெருசாக இருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணால் தான் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 6 அவுட்லெட் இருக்குது. இப்போ கோயம்புத்தூருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கிட்டுமே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பேலஸ் ஒரு பிராண்டு 6 அவுட்லெட் இருக்குன்ட்டு பீப்புள் ஆர் ஸ்டார்ட் பிலீவிங் எஸ் அ பிராண்ட். நாங்கள் அதுக்குண்டான செட்டப் தான் ஒவ்வொன்றுமே வச்சிருக்கோம். இப்போ எங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கு வரது மூலியமா என்ன ஹெல்ப் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு வரோம். இப்போ சென்னை போக போகிறோம்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் 3 months பேக்கே நாங்கள் வந்து எங்களோட பிச்சின் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் முதல் ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணல, அந்த ஃப்ரான்ச்சைஸி பார்ட்னருக்கு வந்து ஒரு புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு பிராண்டு சென்னை வந்துச்சுங்கிற ரீச் தான் கொடுப்போம் ஒழிஞ்சு ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷாப் வந்துச்சுங்கிற ஃபீல் கொடுக்க மாட்டோம். தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிட்வீன் பிரான்ச் அண்ட் ஃப்ரான்ச்சைஸி. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கான்ஃபிடன்ட் தான் எங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கு பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். இப்போ நான் ஒரு பிசி நான் என்னோட புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த டெஸ்கில் இருக்கவங்களுக்கோ அல்லது நான் யார்கிட்ட என்கொயரி பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் வந்து இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இது ஒரு ஃப்ரான்ச்சைசி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தங்க பணம் போடுறேன் பணம் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான அந்த நாலேஜ் ஷேரிங் ஆகட்டும், அந்த அளவுக்கு டெக்னிக்கல் பர்சன் தான் நீங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறீங்களா இல்லை யாராக இருந்தாலும் எஜுகேட் பண்ணுறீங்களா? இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை இருக்க பீப்புளை வந்து உள்ளே கொண்டாந்து அவங்க ட்ரெயின் பண்ணதான் ஃப்ரான்ச்சைசி மாடல். ஸோ நாங்கள் எப்போதுமே ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு எங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டை மேன் பவர் கொடுத்துறோம். அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனருக்கும் ஸ்லோவாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம். நாங்கள் எவ்வளோ தான் ட்ரெயின் பண்ணாலும் அவங்க ட்ரெயின் ஆகிறதுக்கு 6 to 1 year ஆகும். ரெண்டாவது அவங்க எதில் ட்ரெயின் ஆவாங்கன்னா லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர் இதெல்லாம் ட்ரெயின் ஆயிடுவாங்க. சர்வர், ஃபயர்வால், நேஸ்பாக்ஸ் இந்த ஏரியாவில் அவங்க வந்து எவ்வளோ ட்ரெயின் பண்ணாலும் ட்ரெயின் ஆகிறது கஷ்டம். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா எல்லா ஃப்ரான்ச்சைசிக்கு சேல் பண்ணுறதுக்கு பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபயர்வால் என்கொயரியோ, சர்வர் என்கொயரியோ, ஒரு கேமிங் டெஸ்க்டாப் என்கொயரியோ வருதுன்னா அந்த பர்சன் வந்து பிஹாஃப் ஆஃப் உங்களுக்கு இப்போ எப்படி ஒரு எல்லா பிராண்டும் அந்த ஒரு ரீஜனில் ஒரு சேல்ஸ் பர்சன் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய என்கொயரி இப்போ டெல் இருக்காங்கன்னா கோயம்புத்தூருக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் அலோகேட் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு பெரிய என்கொயரி வந்து அவர் நமக்காக போய் பேசி கொடுப்பாரு. அது மாதிரி இப்போ சென்னையில் நாங்கள் ஒரு தனியாக ஒரு பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு பெரிய என்கொயரி வரப்போ அந்த பர்சன் வந்து அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் டெக்னிக்கல் பார்த்துக்குவார், நீங்கள் கமர்ஷியல் பார்த்துக்குவீங்க. ஸோ அதாவது இப்போது ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு நம்ம லாங்கர் ரன்ல நம்ம பிசினஸ் பண்ணும்பொழுது அதில் வந்து நமக்கு கேதர் ஆகிடும். அது தாண்டி பெரிய என்கொயரிஸாக வரும்போது B2B என்கொயரிஸ் ஆகட்டும் அல்லது பெரிய ஹையர் அண்ட் பிசிக்கான என்கொயரிஸ் வரும்போது உங்கள் டீம்ல இருந்து அதுக்கான சேல்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்போ பேலிஸில் வந்து ஒருத்தங்க ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தரீங்க அண்ட் சர்வீஸ் ஆஸ்பெக்டில் என்னென்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணுறீங்க? இப்போ எங்களை பொறுத்தளவு ப்ராடக்ட்னா வி ஆர் ஸ்டார்டிங் செல்லிங் ஃப்ரம் மவுஸ் பேட்லேருந்து ஒரு 200 rupees ஒருத்து மவுஸ் பேட்லேருந்து 2 crore ஒரு சர்வர் வரலும் சேல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ரோட் மேப் போட்டு நாங்கள் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் பண்ணுவோம். இனிஷியலாக ஃபஸ்ட்டு சர்வீசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே வி ஆர் கிவிங் த மேன் பவர், லேப்டாப் சர்வீஸ், டெஸ்க்டாப் சர்வீஸ், பிரிண்டர் சர்வீஸ் எல்லாம் அந்த மேன் பவரை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இவங்க கூட அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி இருந்தாவே போதும். ப்ராடக்ட்டுங்கிற வயசில் பார்த்தீங்கன்னா தே வில் நியூ லேப்டாப், ரீஃபர்பிஷ் லேப்டாப். வி ஆர் செல்லிங் த ரீஃபர்பிஷ் லேப்டாப்ஸ்ங்க. வி டோன்ட் டூ பேசிக்கலி யூஸ் லேப்டாப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ரீஃபர்பிஷ் லேப்டாப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இனிஷியலாக அவங்க நியூ லேப்டாப், ரீஃபர்பிஷ் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதாவது ஒரு ரீட்டைல் பேஸ்டு ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 months அப்புறம் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி அவங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்போம். கமர்ஷியல் ப்ராடக்ட் மூவ் ஆகுது. கமர்ஷியல் லேப்டாப், கமர்ஷியல் டெஸ்க்டாப், பிரிண்டர், சர்வர்ஸ், அதாவது கமர்ஷியல் ப்ராடக்ட்டுக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணுவோம். ஒரு 6 monthsல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமர்ஷியல் ஒரு ஆஃபீஸ் தேவையான எல்லா ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணுற அளவுக்கு ட்ரெயின் ஆகிருப்பாங்க. 7th month தான் அவங்களுக்கு எங்களோட ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்னா கம்ப்யூட்டர் AMC இன்ட்ரோடக்ஷன் பண்ணி கொடுப்போம். எங்கள் இருக்கிறதுல மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்னா கம்ப்யூட்டர் AMC. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் கம்ப்யூட்டர்ஸில் AMC எடுக்கிறதில்ல. ஏன்னா கம்ப்யூட்டர் AMC எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து டேரிஃப் வச்சுருக்கோம். 4 hour சப்போர்ட், 8 hour சப்போர்ட், இது மாதிரி 12 hour சப்போர்ட், 24 hour சப்போர்ட் டேரிஃப் வச்சுருக்கோம். இப்போ மற்ற என் காம்படிட்டரில் ஏன் AMC எடுத்து பயப்படுறாங்கன்னா AMC எடுத்தால் அந்த டைமுக்கு பர்சன் நிறுத்தணும். இன்கேஸ் ஒரு எம்ப்ளாயி லீவ் போட்டாலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. பட் எங்களோட ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட்டே இந்த கம்ப்யூட்டர் AMC தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் வெரி 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 ஸ்ட்ராங் இன் தி மேன் பவர் பார்ட். இப்போ இங்கே இருக்க ஃப்ரான்ச்சைசி ஒரு மேன் பவர் வரலினாலும் எமர்ஜென்சிக்கு நாங்கள் அங்கேருந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்கள் அந்த AMCங்கிற பாட்டை 7th month தான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ஓவர்வியூவாக பார்க்கும்போது ஒரு நீங்கள் சொல்லுறீங்க ஒரு ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு மாதம் ஒரு 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா என்ன ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? சரி, எங்களுக்கு பேசிக்கல் மார்ஜின் ஒரு மாதம் டர்ன் ஓவரே 5 lakhs தான் இருக்குது. 22% கீழே எங்கள் கிராஸ் ப்ராஃபிட் புட் டுகெதர் வந்ததே இல்லைங்க. அப்போ 5 லட்ச ரூபா ஒரு டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா சால்டாக 1 to 1.5 lakhs மார்ஜின் பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் அவுட்லெட்ஸில் எந்த அவுட்லெட் வந்து ஹையஸ்ட் பர்ஃபார்மிங் அவுட்லெட், அவங்க என்ன டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, அதில் என்ன மார்ஜின் இருக்கும்? எங்களோட நல்ல பர்ஃபார்மிங் பண்ணுறதுனா எங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸியான பீலமேடு ஃப்ரான்ச்சைஸ் தாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. செகண்ட் இயரில் அப்படியே பிக்கப் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் 50
50 lakhs பக்கமாக பண்ணியிருக்காங்க. 50 lakhsனா ஒரு 22% மார்ஜினாக நீங்கள் பார்த்துங்க அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. எங்கள் ஃப்ரான்ச்சைஸி பொறுத்தவரை ஏஜ் ஆக தாங்க அதோட இந்த இண்டஸ்ட்ரியை அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு அந்த ஒரு லாங் டேர்ம் ஆகும்போது தான் அந்த ட்ரஸ்ட் வரும் மக்கள்கிட்ட. ஸோ அந்த ட்ரஸ்ட் வரும், பிஸ்னஸோட ரேஷியோ ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா எங்களுக்கு முதல் டைம் அந்த கஸ்டமர் வந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க. எனக்கு ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் வர்றாங்கன்னா, செகண்ட் இயர் ஒரு 100 கஸ்டமர் வராங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு 60% ரீட்டைன் ஆனாலும் செகண்ட் இயர் எனக்கு 160 கஸ்டமர் வந்திருப்பாங்க. அந்த ஏஜ் ஆக தான் எங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஜாஸ்தியாக. ஸோ பொதுவாக இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதை பற்றி சொல்ல முடியும்? நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோங்க. ஒன்று ரூரல், இன்னொன்று நான் மெட்ரோ. இது வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி வைஸ் இல்லை, அங்கே இருக்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸுங்க. இப்போ ரூரல்லாம் 14 lakhs போகுதுங்க, நான் மெட்ரோனா 19 lakhs, மெட்ரோனா 29 lakhs. இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆகும்னா, பெரிய வித்தியாசம் எதுவுமே ஆகாது. அவங்க போடுற ஸ்டாக்ஸும் அவங்களோட இன்டீரியர் காஸ்ட் தாங்க. இப்போ ரூரலாக நாங்கள் ஜாஸ்தி மேக்ஸிமம் ஒரு 300 to 400 square feet இருந்தால் போதும் அப்படிங்கிற 400 square feet இன்டீரியர் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அங்கே வைக்கிற ஸ்டாக் ரொம்ப மினிமமாக தான் வைப்பாங்க. ரொம்ப மினிமம் வைக்கிறது அந்த இடத்த பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு மேக்ஸிமம் 14 lakhs தான் போதும். இதே ஒரு நான் மெட்ரோ சிட்டி அப்படின்னு எது நான் சொல்ல, திருவண்ணாமலை இஸ் நான் மெட்ரோ சிட்டிங்க. நான் மெட்ரோ சிட்டியில் வந்துட்டு ஒரு 90 lakhs இருந்தால் போதும். அந்த 90 lakhs இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் வரும்னா, அவங்க இடம் வந்து ஒரு 600 square feet வரலும் பார்ப்போம், இன்டீரியர் செலவு கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும், ஸ்டாக் கொஞ்சம் ஜாஸ்தி வைப்போம். இது 2 தான் வித்தியாசம், வேறு எதுவும் வித்தியாசம் இல்லை. இதே மெட்ரோ சிட்டி நாங்கள் சொல்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர், சேலம், ஈரோடு, மதுரை, இதெல்லாம் மெட்ரோ சிட்டி. இந்த மெட்ரோ சிட்டிஸில் 29 lakhs. அகைன் இங்கே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 900 square feet ஆஃபீஸ் பார்ப்போங்க. 900 square feet டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அங்கே ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 10 lakhs ஸ்டாக்ஸ்னாச்சு 10 lakhs ஒர்த்து ஸ்டாக்ஸ் வைப்போம். ஸோ அந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் செட்டப் தான். மற்றபடி எங்கள் ஃப்ரான்ச்சைசி காஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஆஃபீஸ் அசட் காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். நீங்கள் கேட்ட இந்த 14 lakhsல என்னென்ன வரும் அப்படின்னா, அந்த எங்களோட ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் அதிலே வந்துடும், அந்த இன்டீரியர் செட்டப் காஸ்ட் அதிலே வந்துடும், இன்சியல் ஸ்டாக் அதிலே வந்துடும், அந்த ஆஃபீஸ் தேவையான அசட் அதெல்லாம் வந்துடும். 3 monthsக்கான ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸ், 3 monthக்கான ப்ரொமோஷன் எக்ஸ்பென்ஸ், லான்ச் எக்ஸ்பென்ஸ், எவ்ரிதிங் வந்துடும். சிம்பிளாக சொல்ல 14 lakhs கொடுத்தா எனக்கு ரிப்பன் கட் பண்ண வந்தால் மட்டும் போதும், மற்ற எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்தோம். ஸோ இப்போ ஜென்ரலி ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படிங்கும்பொழுது ராயல்ட்டியோ இல்லை ரெவன்யூ ஷேரிங்கோ ஜென்ரலி பிரான்ச் வைக்கிறது வழக்கம். உங்களுடைய மாடலில் அந்த மாதிரி ஏதாவது? We have royalty, but there is no revenue sharing. No month on month, no year on year. Next 4 years அப்புறம் ரினியூவல் வர்றப்போ அகைன் ஒரு ராயல்ட்டி ஃபீ வாங்குவோம், அவ்வளோதாங்க. நாங்கள் அந்த நோ ப்ராஃபிட் ஷேரிங். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா டீல் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ ஆல் த பெனிஃபிட் யூ. நாங்கள் அதே மாதிரி பில்லிங் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கும். நீங்கள் ஓன் நேமில் ஜிஎஸ்டி எடுத்துக்கீங்க, அந்த பில்டிங்கோட ரெண்டல் அக்ரிமெண்ட் உங்கள் பேரில் தான் இருக்கும், உங்கள் பேரில் தான் ஜிஎஸ்டி இருக்கும், நீங்கள் தான் பில்லிங் பண்ணுவீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. அதனால் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேப்டாப் 20,000 நான் உங்களுக்கு பில் பண்ணுறேன்னா 25,000 கஸ்டமர் பில் பண்ணிடுவீங்க, அவ்வளோ சிம்பிள். இதில் வந்து நீங்கள் 5,000 மார்ஜின் வச்சுருக்கீங்க, அந்த 5,000 எனக்கு ஷேரிங் கொடுங்க, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஜென்ரலி இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த இஎம்ஐயில் வாங்குற பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு இல்லையா? அந்த இஎம்ஐ சப்போர்ட்ஸ் வந்து ஏதாவது உங்கள் சைடில் இருந்து பண்ணுறீங்களா? ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இது மூலிமா பண்ணி கொடுத்துருவோம், பேங்க் மூலிமா பண்ணி கொடுத்துருவோங்களா. ஸோ இன்றைக்கி ஒருத்தங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க, இதோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருக்கும், இதில் என்ன ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைச்சிருக்கும். பட் 2 ஆப்ஷன் அவங்களுக்கு, அவங்களே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது அல்லது பேலிஸ் மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ ஏன் வந்து ஒருத்தங்க வந்து பேலிஸ் சூஸ் பண்ணுங்க? இட்ஸ் வெரி சிம்பிளுங்க. நாங்கள் வந்து ஒரு கம்பெனிங்கிற மெத்தை உடச்சி ஒரு பிராண்டுங்கிற இதுக்குள்ளே வந்துட்டோங்க. மார்ஜின்கிற ஏரியாவை நாங்கள் ரொம்ப நல்லாவே அட்ரஸ் பண்ணுறோம். ஏன்னா பீப்புள் இன்றைக்கி வந்து நல்லா சர்வீஸ் பண்ணால் காசு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இங்கே யார் நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கிறதா பெரிய கொஷனுங்க. அந்த இடத்துல அந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். ரெண்டாவது, இந்த பிஸ்னஸில் என்ன பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு எங்களுக்கு தெரியும். நிறைய பீப்புள் வந்து லேப்டாப் சர்வீஸ், லேப்டாப் சேல்ஸோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான் நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த சொல்யூஷன்லேயோ கமர்ஷியல் சேல்ஸ்லையும் மிகப்பெரிய மார்ஜின் இருக்குது. அது அந்த லேப்டாப் சர்வீஸ் டெஸ்க்டாப்ஸில் இருந்து அந்த கமர்ஷியல் சேல்ஸ்க்கும் சொல்யூஷனுக்கும் நாங்கள் பீப்புளை எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு எங்ககிட்ட பெரிய டீமே இருக்குது. அது எப்படி பிச் பண்ணால் கமர்ஷியல் சேல்ஸ் வரும்னு எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணால் சொல்யூஷன் என்கொயரி வரும்னு எங்களுக்கு தெரியும், அந்த சொல்யூஷனை எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, நாங்கள் வந்துட்டுங்க இன்னொரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைசிக்கு. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 5 லேப்டாப் தான் ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு ஸ்டாக் இருக்கும். விர்ச்சுவல் இன்வென்ட்ரி நாங்கள் ஒன்று தரோம். ஸோ இப்போ இங்கே ஒரு கஸ்டமர் என்கொயரி வராங்கன்னா, எப்போதுமே ஒரு கஸ்டமர் வரையில் நம்ம கையில் ரெடியாக ப்ரைஸஸ் இருந்தால் ஈஸியாக அவங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ஆர்டர் க்ளோஸ் பண்ணால் அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸை கான்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ விர்ச்சுவல் இன்வென்ட்ரிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் ஹெல்ப் பண்ணுறோம். இன்னொரு பிக்கஸ்ட் பியூட்டி, ரீசெண்டாக நாங்கள் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க தான் எங்கிட்ட வராங்க. இப்போலாம் சின்ன ஊரில் இந்த சின்ன கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க எங்களை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சார், நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் இதை ப்ராஃபிட்டாக பண்ண முடியல, இது நெக்ஸ்ட் லெவல் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்க. காரணம் என்ன, எல்லாருமே இந்த கம்ப்யூட்டர் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் தான் இந்த பிஸ்னஸ் நினச்சிருக்காங்க. நாங்கள் அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாமே பேசி, சார் நீங்கள் வெறும் 30% ஆஃப் பொட்டன்ஷியலை தான் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க, 70% ஆஃப் பொட்டன்ஷியல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்து அவங்கள அந்த 70% ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த ஏன் பேலிஸ் வரும்னா, முழுசாக அந்த ஐடியில் இருக்கிற பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை எடுக்கிறது. ஸோ பேசும்போது சொல்லியிருந்தீங்க கம்ப்ளீட்டாக ஒரு மேன் பவர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்பொழுது ஒரு லேப்டாப் சர்வீஸோ இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கோ வந்து மேன் பவர் தான் மேஜரான ஒரு அசட்டு.
ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மேன் பவர் வந்து இன்னைக்கு ஒரே இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறது வந்து கண்டிப்பாக வந்து அவங்களே லாங் டேர்முக்கு இருப்பாங்களான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி மேன் பவர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ தடவை பண்ணுவீங்க? அது லாங் டேர்முக்குமே லைஃப் டைமுக்குமே வந்து உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி லைஃப் டைம் கொடுத்து ஆகணும். ஏன்னா எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே ஒரு மேன் பவர். நீங்கள் சொன்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மேன் பவர் இல்லாமல் ஆப்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ எத்தனை டைம் அவங்க வேலையை விட்டு போனாலும் ஆஸ் அ பிராண்டாக சப்போர்ட் பண்ணது எங்களோட டியூட்டி. சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க. இது நாள் வரலும் எவ்வளோ டைம் போனாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா இருக்கோம், இனியும் கொடுப்போம், லாங் டைம் கொடுத்தது ஆகணுங்க. அப்படி தான் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆக முடியும். அது ஒன்லி ஃப்ரான்ச்சைஸியோட ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எவ்ரிடே ஈவினிங் எல்லா ஃப்ரான்ச்சைஸிக்கும் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட் போகும். இன்றைக்கி இவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ லீட்ஸ் பேசியிருக்காங்க, இவ்வளோ லீட்ஸ் பேசலை அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நாங்கள் தர்றோம். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறீங்க, இன்னும் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலை அப்படிங்கிற கம்ப்ளீட் டேஷ்போர்டு ஹெட் ஆஃபீஸில் தரும். வி ஆர் த ஒன்லி ஃப்ரான்ச்சைசி கிவிங் தட். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு பிஸ்னஸை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். எவ்ரிடே ஈவினிங் இவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். நாங்கள் எப்படிப்பட்ட கம்பேரிஷன் டேட்டாலாம் தரோம்னா, உங்களோட லீடு கன்வர்ஷன் வந்து 27% இருக்குது, பேர் பேலிஸோடது 37%. உங்கள் டீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல பார்க்கணும். இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தான டேட்டா கொடுத்துரும். ஸோ பொதுவாக இந்த எந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் எக்ஸ்க்ளூசிவிட்டிங்கிறது ஒரு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து அந்த டெரிட்டரியை மேனேஜ் பண்ணுறீங்க ஒரு ஃப்ரான்ச்சைசிக்கு? வி ஆர் வெரி கிளியர். அந்த லொக்கேஷன் சைடு வி ஆர் வெரி கிளியர். நாங்கள் வந்து ரொம்ப கஞ்சன்னு ஓப்பன் பண்ணதில் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டடுங்க. இப்போ கோயம்புத்தூர் சென்னையில் வந்துட்டு ஏரியா வைஸ் கொடுக்குறோம். இந்த 2 சிட்டி தவிர மீது எல்லா சிட்டிலுமே சிட்டிக்கு ஒன்று அவ்வளோதான். ஜாஸ்தி ஒரு சிட்டிக்குள்ளே 5 கிலோமீட்டர் கூட 6 கிலோமீட்டர் கூட அதெல்லாம் கொடுக்கலாம். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கோயம்புத்தூர் சென்னை தவிர சிட்டிக்கு ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைசி தாங்க. அதை நாங்கள் சொல்லித்தான் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கொடுக்கவும் மாட்டோம். இது வி ஆர் வெரி கிளியர். ஒரு நிறைய என் ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே காம்படிஷன் நடக்கிறது நான் விரும்பல. ரெண்டாவது வி ஆர் வெரி கிளியர். என் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா பேலிஸ் என்ன பண்ணுறீங்க, ஸோ உங்களோட ஜேர்னி ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அண்ட் உங்களுடைய சப்போர்ட் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் உங்களுடைய இந்த ஃப்ரான்ச்சைசிக்காக ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார்.